வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்தன் பரமசிவம். இன்னைக்கு வாஸ்து தகவலாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வீடு கட்டிடுறோம். மிச்ச மீதி இருக்கிற காலி இடத்த, அதாவது முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாசலில் வந்து வெயில், மழை இது மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்காமல் முற்றிலும் மழை தண்ணி வீதியில் போய் விழுகிற மாதிரியோ, இல்லை காம்பவுண்ட் செவுத்து தாண்டி போய் விழுகிற மாதிரியோ ஷீட் அமைக்கணுமான்னு கேட்குறாங்க. அதாவது ரூப்பிங் ஷீட் போடுறது வந்து கூலிங் ஷீட்டு, ரூப்பிங் ஷீட்டு, சிமெண்ட் ஷீட்டு இந்த மாதிரி போடுறது வந்து இருக்கிற மிச்ச இடத்த காம்பவுண்ட் செவுத்துக்குள்ளே அமைக்கணுமா, இல்லை காம்பவுண்ட் செவுத்து தாண்டி சீட்டு இழுத்து விடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு அமைப்பு. பொதுவாக ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் வந்து இதுக்கு ஒப்புதலே கொடுக்க மாட்டாங்க. அதாவது ரூப்பிங் ஷீட்டோ, கூலிங் ஷீட்டோ, சிமெண்ட் ஷீட்டோ இழுக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் அளவு தான் இழுக்கணுங்க. அதுக்கு மீறி அது காம்பவுண்ட் செவுத்து தாண்டுதா இல்லையாங்கிறத அந்த இடம் தான் தீர்மானிக்குங்க. குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதை இழுக்கிற பட்சத்தில், கிழக்கு இழுக்கிற பட்சத்தில் கிழக்கு மூடிரும். வடக்கு இழுக்கிற பட்சத்தில் வடக்கு க்ளோஸ் ஆயிருங்க. இப்போ இந்த மாதிரி 2 க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் அங்கே பணவரவும் ஆரோக்கியமும் கெட்டுரும். நம்ம அங்கே போய் இருக்கிறது இந்த 2மே கெடும்போது அங்கே ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியாதுங்க. அதனால் ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை அணுகி எந்த அளவுக்கு சீட்டு இழுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு பயனடையுங்க. தவறான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு காம்பவுண்ட் செவுத்துக்கு வெளியே இழுக்கிறது, காம்பவுண்ட் செவுத்துக்கு உள்ள தண்ணி விழுகிற மாதிரி இழுக்கிறது, 20 அடி 30 அடி போடுறதெல்லாம் தவறான அமைப்பை கொடுக்குங்க. மீண்டும் வேறொரு வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை வாஸ்தன் பரமசிவம். நன்றி.